ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூஜிஎஸ். நாங்கள் சார் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆல்ரெடி பார்த்து சங்கலை ஃப்ரெண்டியாக அந்த ஒரு சாப்டர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் இந்த வீடியோவில் ஒரு சாப்டர் தான் பார்க்க போகிறதுனால அந்த கோச்சுக்காதீங்க. அடுத்த வீடியோவில் வந்து ரெண்டு சாப்டர் வந்து போட ஆரம்பிச்சிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ வேலை இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஹீரோ இப்போ அசுவாடுகள்லேருந்து அண்ட் தென் அங்கேருந்து கிளம்பிட்டான். ஏன்னா வந்துட்டு அந்த ஃபீனிக்ஸ் இருக்கிறனால அவங்க வந்து சேர முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ஹன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதனால நம்ம இப்போ ஹீரோ எங்கே போகிறான்னா ரெட் டிராகன் கில்டோட வந்து போய் சேர போகலாம். அண்ட் அதுக்கப்புறம் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்ட் தென் இதுக்கு மேலே இருக்கிற சாப்டர்லாம் வந்து பயங்கர கொஞ்சம் மிஸ் பண்ணா ஸ்கிப் பண்ண வந்து ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனல்ல வந்து கொஞ்ச நாளா வந்து வீடியோ போல ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அதனால வியூஸ்ல வந்து ரொம்ப குறைஞ்சு போயிருக்கும். அண்ட் அதனால பாக்குற ஒருத்தர் வந்து ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. அண்ட் சேனல் கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகிறதுக்காக. அண்ட் தென் பாக்குற ஒருத்தருக்கிட்டே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன். சரி, நான் வந்து வளவள பேசுவேன். அது இன்னைக்கு இந்த என்ன பார்க்க சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி அண்ட் அடுத்த ஒரு சாப்டர் இந்த பார்க்குறேன். வாங்க இன்ஸ்டாகிராம் வீடியோக்குள்ள போயிட்டு வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான் கேக்குது. அது என்னன்னா வந்துட்டு அசுசாடுகளுக்கும் ரெட் டிராகன்களுக்கும் ஒரு சண்டை வந்து முடிஞ்சிருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் பார் முடிஞ்சதுல வந்து குராம்ங்கிற இடத்த வந்து நம்ம அசுசாடுகள் வந்து ஆக்கிரமிச்சிருச்சு. அண்ட் அதே சமயத்துல இந்த வேஜஸ்க்கு ஒரு பிளேஸை வந்துட்டு இந்த மாதிரி ரெட் டிராகன்கள் வந்து ஆக்கிரமிச்சிருச்சு. ஆனா இந்த அசுசாடுகளுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இந்த இடத்த சுத்தி வந்து ஆள்லாம் வந்து இருக்காங்க. அண்ட் இவங்க என்ன பண்ணலாம் இருக்காங்கன்னா இந்த ரெட் டிராகன்கள்லாம் வந்துட்டு இடத்த வந்து பிடிக்கணும். ஏன்னா வந்து போர்ல வந்து தோத்துட்டாங்க. பட் ஆனா அவங்களுக்கு வந்து பிரைட்னு ஒன்று இருக்குது. அண்ட் அதனால திருப்பி வந்து அட்டாக் பண்ண வருவாங்க. ஏன்னா அவனை தலைமை தாங்கிறதாக அந்த ரெட் டிராகன் இதை வந்து அந்த குரூப்பை தலைமை தாங்கிறதே வந்து பகாம் அப்படிங்கிறவன் தான். கண்டிப்பா வந்து அவன் வந்து அட்டாக் பண்ண கண்டிப்பா வருவான். அண்ட் அந்த டைம்ல வந்து நம்ம அட்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுத்தி வந்துட்டு ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனா என்னன்னா வந்து ரெட் டிராகன்கள்ல வந்து நிறைய பரப்புறான ஆட்கள்லாம் இருக்காங்க. அந்த பகாம் அப்புறம் இன்னும் நிறைய பேர்லாம் வந்து இருக்காங்க. அண்ட் அதனால வந்து அவங்களுக்கும் வந்துட்டு நிறைய ஒரு பாசிபிலிட்டிலாம் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. அண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கு. அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எங்க போறான்னா அந்த வேஜஸ் சொல்லிட்டு அந்த ரெட் டிராகன்கள் இருந்து பாத்தீங்களா அந்த ஒரு பிளேஸ்க்கு தான் வந்து போயிட்டு இருக்கிறான். அண்ட் இப்ப ரெட் டிராகன் கூட வந்து போய் சேருவானா என்னங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம். அண்ட் தென் இங்க போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு அந்த மாதிரி வேஜஸ் போறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எடோரான் ஃபார்ட்டைலாம் வந்து நம்ம பார்த்து கேட்கறான். ஆமா இப்ப வந்து நீங்க வரீங்களே உங்களுக்கு அது ப்ராப்ளமா இருக்காதா? ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அந்த ஒன் ஆன் பீப்பிள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அசோசியேட்டுகளுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்றாங்க நல்லாவே தெரியும். அண்ட் அதனால உங்களுக்கு பார்த்தா பிரச்சனை வராதான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு பிரச்சனை வராது. அண்ட் ஐ மீன் எங்களுக்கு பிரச்சனை வராது. ஆனா எங்களோட வந்து உனக்கு தான் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது அண்ட் அப்பதான் இன்னொரு விஷயம் சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து ஒன் ஆன் பீப்பிள் வந்து சேர்ந்த உடனே இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதை ஆயிட்டாங்க. அந்த ரெட் டிராகன்கள்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதை ஆயிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களும் ஓவர் போடானால அது இல்லாம வந்து எங்கேயுமே வந்து சண்டை வந்து கலந்துக்க மாட்டாங்க. பட் இந்த சண்டை வந்து கலந்துக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் தானே. அதனால வந்து அவங்க கொஞ்சம் எச்சரிக்கை தான் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அண்ட் அப்பதான் வந்து எடோரா வந்து கேட்கறா. அப்பனா வந்து பகாம்லாம் வந்து போர்ல வந்து கலந்து பண்ணானே அந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஓஹோ பகாமா அப்படியே வந்து லியாண்டோ வந்தானா இன்னும் நல்லா இருக்குமே அப்படி சொல்லி அவனுக்குள்ள வந்து ஒரு ஆறு அப்படி பயங்கரமா வந்து வெளியே வருது. அப்படி நான் ஃபான் டைம் பாக்குறேன். எங்கடாது இவ்வளவு ஒரு டார்க்கஸ்டான ஒரு ஆறா வருது, ஒரு பயங்கரமான ஆறா வருதுன்னு பார்த்தா ஓஹோ இவர் தானா, சரி சரி நம்ம எதை பேசுறோம் தலையா கொட்டுவான் அப்படின்ட்டு அவனுக்கு கம்முன்னு போயிடுறான். அண்ட் தென் இவங்க பேசிக்கிட்டு எங்க வராங்கன்னா அந்த வேஜஸ்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. அப்பதான் வந்து எடோரா கேட்கறா இப்ப எப்படி நம்ம வந்து உள்ள போறது, அண்ட் தென் இப்ப போனாவே வந்து அட்டாக் பண்ணுவாங்களே அப்படின்னு கேட்க அப்ப நான் வீரா சொல்றான் இல்ல கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்க போகும்போதே அந்த நிறைய பேர் வந்து கேட்கறாங்க ஆமா நீங்க யாரு எதுக்கு இங்க வரீங்க அப்படி சொல்லி கேட்க அப்பதான் நான் வீரா சொல்றான் நீ போய் பகாம்கிட்ட சொல்லு இந்த மாதிரி கென் வந்திருக்கிறேன் அண்ட் தென் நீ சொன்னதுக்கு அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறதா சொல்லு, அவன் கண்டிப்பா வந்து ஓடி வருவான் பாரு அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல சரி ஓகே இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு போய் சொல்ல. அண்ட் அடுத்த சீனே வந்துட்டு நம்ம பகாம் வரா. அண்ட் தென் நீ வருவே நான் எதிர்பார்க்கவே இல்லை, பட் நீ வந்ததோட வந்து இவங்களும் வருவாங்க எதிர்பார்க்கவே இல்லை அந்த ஒன் ஆன் பீப்புள்ஸ் அப்படி சொல்லிட்டு அந்த பகாம் வந்து பார்த்து பேசிட்டு இருக்கான். நான் வந்து ஒருக்காக ரொம்ப நாளா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் எப்படியே வந்து ஃபைனலி நீ வந்துட்டியா அப்படி சொல்லி கேட்க அப்பதான் நம்ம ஹீரோ வந்து கையை முறுகிறான். அண்ட் தென் இவன் தானே என் தம்பியை வந்து கொண்டிருப்பான், தென் அதுக்கு இவன் தானே காரணமா இருப்பான். அப்ப நம்ம வந்து கொஞ்சம் கோவத்துல இருந்துட்டு பட் ஆனா அந்த கோவத்தை வெளியே காமிச்சிக்காம இல்ல நான் மன்னிச்சிருங்க நான் வந்து முன்னாடியே வரணும்னு நினைச்சேன், பட் ஆனா என்னால முன்னாடியே வர முடியல, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறது இல்ல, நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கலாம் வந்து சொல்ல இல்ல நீ ஏன் கவலைப்படுற, அதாவது நீ வந்ததே எனக்கு போதும், நீ இதுக்கு மேலே எதுக்கு அதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இப்போதைக்கு நீ இருக்கிறீல்ல அது போதும் எனக்கு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு அண்ட் அப்பதான் வந்து மத்தவங்களும் பேசிக்கிறாங்க. இவன் ஹார்டர் தானே இவன் எப்படி வந்து பகாம் கூட பேசிட்டு இருக்கிறான், அப்பனா வந்து பகாம்க்கு வந்து நல்லா தெரிஞ்சாலோ அப்படி சொல்லி வந்து பாக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கும் புரியுது ஓஹோ இவன் வந்து இந்த ரெட் டிராகன்கள்ல வந்து அவனோட தகுதியை வந்து இன்னும் உயர்த்திக்கிறதுக்காக வந்து என் பேரை வந்து யூஸ் பண்ணிக்கிறானா. அண்ட் தென் நானும் யோசிச்சேன் என்னன்னா ஜாலியா வந்து பேசுறானே என்ற ஏதோ ஒன்று இருக்குமே நினைச்சேன். அண்ட் தென் இதுக்குதானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி அப்புறம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி இந்த எடோரான் ஃபாண்டேட்ட திரும்பி ஆமா நீங்க வந்துட்டு எனக்கு சந்தோஷம் தான், பட் ஆனா அப்படின்னு சொல்லி இழுக்கும் போதே வந்து நீ கவலைப்படாதீங்க
எங்களுக்கும் அந்த ஒன் பீப்புளுக்கும் இப்போதைக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. அண்ட் தென் நாங்க வந்து கென்னை வந்து ஃபாலோ பண்றோம். அண்ட் தென் அவங்க என்ன சொல்றாங்களோ நாங்க அதை பத்தி தான் கேட்போம். அதனால நாங்க வந்து எந்த பிரச்சனையும் வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்படின்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி அப்படின்னா வந்து நீங்க எப்ப வேணா வந்து உள்ள வரலாம், அண்ட் தென் வாங்க போலாம் அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. அண்ட் தென் இப்பதான் வந்து ஒரு பெரிய மீட்டிங் வந்து போயிட்டு இருந்தது. அண்ட் அதனால வந்து மீட்டிங்ல போய் வந்து கலந்துக்கலாம், அங்க நிறைய பேர் இருக்காங்க, அண்ட் தென் நீங்க நிறைய பேர் வந்து பாக்குற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி உள்ள கூட்டிட்டு போயிட்டு, அண்ட் தென் அப்பதான் வந்து எல்லாத்தையும் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அண்ட் தென் இவன் தான் வந்து கென், அப்புறம் வந்துட்டு இவங்க தான் வந்து ஃபாண்டேன் எடரா. அண்ட் தென் இவங்களாம் வந்து லோயர் ஃபோர்ல வந்து ரொம்ப வந்துட்டு டேலண்டானவங்க. அண்ட் தென் நீங்க லோயர் ஃபோர்ல வந்து ஓவர் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இவங்களை வந்து தெரிஞ்சிருக்கும் அப்பெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறேன், ஆர்டிஏ கில்டு வந்து கலைஞ்சப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய கில்டுக்கு வந்து போலான்னு பார்த்தாங்க. பட் ஆனா எந்த கில்ட்லயும் வந்து யாரையும் வந்து சேர்த்திக்கல, ஏன்னா வந்து அவங்கள வந்து துரோகிகளா வந்து கன்சிடர் பண்ணாங்க. அண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பா வந்து இவனையும் இப்படிதான் வந்து பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவனுக்கு இங்க வந்து அந்த அளவுக்கு வந்து மதிப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்படி சொல்லி மத்தவங்களும் இவனை வந்து ஒரு மாதிரியும் தான் பாக்குறாங்க. அண்ட் தென் யாருக்கும் வந்துட்டு இவன் வந்து ஒரு பெரிய ஆளு மாதிரி அப்படிலாம் வந்து யாருக்கும் தெரியறது இல்ல. இப்படி எல்லாம் நம்ம ஹீரோக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது அண்ட் அப்பதான் வந்து ஒரு 81 ஐஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒன்று மென்ஷன் பண்றான். அது என்னன்னா இங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்து தான் வந்து மென்ஷன் பண்றான். இந்த மாதிரி டிராகனோட ஒன் ஆஃப் த ஐஸ்ல இந்த மாதிரி 81 லென்சஸ் இருக்கும். அண்ட் அதுதான் வந்து இங்க இருக்கிற மாதிரி இருக்குது. ஐ மீன் சம்மர் குயினுக்கு கீழே வந்து இந்த மாதிரி 81 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்றான். அப்பதான் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். அண்ட் இவங்க தானே அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்க, அண்ட் இவங்க தான் வந்து சம்மர் குயின் அப்படின்னு வந்து நம்ம போன ஒரு சில வீடியோல வந்து தெரிஞ்சிருக்கோம். அந்த அசுஜாடுகள்ல இருக்கிறவங்க வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. அந்த 5 கார்டு சேர்ந்துக்கிட்டு அண்ட் தென் அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இந்த மாதிரி அந்த ரெட் டிராகன் கில் வந்து சமைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அண்ட் அதுலயே இருக்கிற ஒவ்வொரு படம்னாலே இந்த சம்மர் குயின் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த சம்மர் குயின் தான் இப்போ வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்து ஷாக் ஆயிருப்பான். அண்ட் அப்பதான் ஃபாண்ட கேட்கறா, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அப்பதான் வந்து அந்த ரெட் முடி அதாவது அந்த பகாமு சொல்றான், இந்த மாதிரி வந்து என்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது, கண்டிப்பா இது எல்லாருமே வந்து கேட்கணும் அப்படி சொல்ல அப்பதான் வந்து என்னன்னு சொல்லி கேட்க, அப்பதான் வந்து ஒரு மேப் வந்து காமிச்சு அண்ட் தென் இங்க ஒரு மார்க்கா இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து ரொம்ப முக்கியமான இடம், அண்ட் கொஞ்சம் எல்லாம் கவனிங்களே. அண்ட் தென் இங்க மார்க்கான எல்லா இடத்துலயும் வந்து அந்த அசுசாடுகள் இருக்கிறீங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு லொகேஷன் மாதிரி இருக்குது அப்படி சொல்ல. அண்ட் அப்பதான் ஒருத்தவங்க ஷாக் ஆயிட்டு கேட்கறா, எப்படி அதெல்லாம் தெரியும், ஃபர்ஸ்ட் உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யாரு கொடுத்தா, இது வந்து உண்மையானதா அப்படி சொல்லி வந்து துரி கேள்வி கேட்க. அண்ட் தென் இவன் யாருன்னா வந்து கேப்டன் ஆஃப் தி உல்ஃப் ஸ்குவாட் அப்படி சொல்லி ஒரு ஸ்குவாடோட கேப்டன் தான் இவன். அண்ட் தென் இவன் வந்து கேட்க, அப்பனா உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்களே அதை செக் பண்ணி பாருங்க அப்படி சொல்ல. அப்ப வந்து அவனு கையில வாங்கிட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்து இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அண்ட் தென் இது எப்படி வந்து நீ உண்மைன்னு சொல்ற, ஒருவேளை வந்து இது பொய்யா இருந்துச்சுன்னா இது வந்து ட்ராப்பா கூட இருக்கலாம். அண்ட் தென் அவங்க போடுக்கிற ஒரு ட்ராப்பா இருந்தா நீ என்ன பண்ணுவ, இது யார்ட்டு வந்து கேட்டேன். அண்ட் தென் அவங்கள வந்து எங்கிட்ட காமி, நாங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படி சொல்லி இவனும் கேட்க, அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து கொண்டு வந்து கொடுத்தான் அப்படி சொல்ல. அது ஃப்ரெண்டா இருந்தானே எவனா இருந்தானே நமக்கு இந்த இதெல்லாம் உண்மையானு தெரிஞ்சுக்கிறோம் அப்படி சொல்ல. உங்களுக்கு அவ்வளவு ஆர்வமா இருந்தா நீங்களே வந்து உங்க உள்கால கூட்டு போய் தெரிஞ்சுக்கலாமே அப்படி சொல்லி கேட்க, அது கேட்டா அவனை வந்து கம்முன்னு ஆயிடுறான். அண்ட் தென் ஏன்னா யாரும் போய் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாதுல்ல, அதனால அவன் கம்முனாவ. ஓகே, இது வந்து நான் வந்து தெளிவா சொல்லிக்கிறேன். அண்ட் தென் இது கன்ஃபார்மா தான் இருக்கும். அண்ட் அதனால வந்து இது கன்ஃபார்மா இருந்தா நமக்கு தான் வந்து பெனிஃபிட்டா இருக்கும், நம்ம நிறைய பொருள் வந்து ஈஸியா ஜெயிக்கலாம். அண்ட் அதனால இதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்ல எல்லாருமே கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, நான் எடுத்துக்கிறேன். அண்ட் அதனால இது இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்தவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பரிசு மாதிரி கொடுக்கலாம் அப்படி சொல்றாங்க. அண்ட் அப்பதான் வந்து கென்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சொல்லுங்க சார் அப்படி சொல்லிட்டு அவனும் வந்து கேட்க, அப்பதான் நமக்கு ஒன்று புரியுது. அண்ட் தென் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதெல்லாம் நம்ம ஹீரோ தான். அண்ட் தென் ஏன்னா இவங்களோட நம்பிக்கையை வாங்கணும் அப்படியே வந்து ஷேர் பண்ணிருக்கான். அண்ட் அந்த டைம்ல வந்து அப்பதான் வந்து சொல்றான், அந்த மாதிரி ஃபாரின் லீஜன் அப்படி சொல்லி ஒரு ஒன் ஆஃப் த குரூப் இருக்குது, அதாவது செகண்ட் குரூப் தான். அண்ட் தென் அதுல வந்து லீடர் பாதி வந்து இல்லாம இருக்குது. அண்ட் அதெல்லாம் நீ வந்து லீடர் ஆயிரு அப்படி சொல்லி அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். அண்ட் தென் அந்த ஒரு குரூப் வந்துட்டு 3000 பேர் இருக்காங்க, 3000 மிஷினரிஸ் இருக்காங்க. அண்ட் தென் அது வந்து சாதாரணமா வந்து யாராலையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்ட் தென் குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேராச்சும் தேவைப்படும், ஐ மீன் 100 பிளேயர்ஸ் அது வந்து கண்ட்ரோல் பண்ண தேவைப்படும். பட் நமக்கு ஒன்றும் அது வந்து டிராபேக் மாதிரி தெரியல, நம்ம வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க தான் கரெக்டா இருக்கும், ஏன்னா நமக்கு கண்டிப்பா தேவைப்படும் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா இவங்களை வச்சுதான் அந்த லியன்ட்டே அண்ட் தென் அவங்களெல்லாம் வந்து கொல்ல முடியும். அப்ப நம்ம ஹீரோ வச்சுட்டு அண்ட் தென் என்னால முடிஞ்சதை செய்யறேன் அப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு பெருந்தன்மையா சொல்ல. அண்ட் அப்பதான் யாராவது என் கதை உடைக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் தென் எங்கன்னா அந்த சொன்ன அந்த குரூப்புக்கு தான், அந்த குரூப்போட பேர் வந்து எனக்கு அப்பப்ப மறந்து போயிருது. அதனால ஜஸ்ட் ஒரு குரூப்னே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்ல ஹீரோட குரூப் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டோரை உடச்சா பாத்தீங்களா. அண்ட் தென் அவன் வந்து சொல்றான், அண்ட் தென் இனிமே உங்க புது லீடர் வந்து கென் தான், அதுல வந்து நியூ நம்பர்ஸ் வந்து 2 பேர் வராங்க, அவங்க வந்து ஃபாண்டேன் எடோரா அப்படி சொல்லி சொல்றாங்க. அப்புறம் வந்து உங்களுடைய லீடருக்கு வந்து எப்படி எல்லாம் கிரீட்டிங் பண்ணுமோ அண்ட் அந்த மாதிரி வகையில வந்து பண்ணி விடுங்க அப்படி சொல்லி அவனும் ஒரு மாதிரி சொல்றான். அண்ட் இவனும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த லீடர் தான். அண்ட் தென் அவனும் வந்து நம்ம ஹீரோ வந்து கிராஸ் பண்ணி போகும்போது எனக்கு உன் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லை, அதனால எங்க இருக்கணுமோ அங்கேயே இருந்துக்கோ, நீ வந்து வெளியே தலையை காமிச்சிட்டு இருந்தேன்னா வந்து உன் தலை எப்ப வேணா காணாம போயிடும் அப்படி சொல்லி சைட்ல வந்து மிரட்டிட்டு போவேன். அண்ட் அப்பதான் வந்து மத்தவங்கள வந்து
பாக்குறாங்க, என்னது இவன் தான் லீடரா? அதெல்லாம் வந்து ஒன் ஆன் பீப்புள்லாம் வந்து இந்த அசோசியேட்டுகளுக்கு அவங்களோட சிமிலரானவன் தானே, அந்த டீம்ல தானே இருப்பாங்க அப்படிலாம் சொல்லி பார்க்க, அப்பதான் இன்னொருத்தர் சொல்றேன், இவன் ஆர்டர்ல அப்படி சொல்ல இன்னொருத்த வந்து ஆர்டர் யாரா? ஆமா இல்ல, நீ சொன்ன மாதிரிதான் இவங்களை பார்த்தா வந்து சிப்ளிங் மாதிரி தான் இருக்குது, அந்த ஒன் ஆன் ட்ரைபிள் இருக்கிற அந்த 2 சிப்ளிங் சொன்னாங்கல்ல அதே மாதிரிதான் இருக்குது அப்படி சொல்லி இன்னொருத்த சொல்றான். அந்த அப்பதான் ஃபாண்ட கேக்குறான், என்னப்பா நாங்க இல்லாத டைம்ல நல்லா ஃபேமஸ் ஆயிருக்கிற, அண்ட் தென் ஒன்ன பாக்கிறதுக்கு அண்ட் தென் ஒன்ன பாராட்டுறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்களே அப்படி சொல்ல, சரி ஓகே எல்லாம் எந்திரிங்கடா, நம்ம லீடரை வந்து நம்ம பாராட்ட வேண்டாம், ஐ மீன் ஹானர் பண்ணும்ல, இப்ப வந்து புதுசா வந்திருக்காங்க அப்படி சொல்லி எல்லாம் ஒரு மாதிரி பார்க்க. அண்ட் இதோட இந்த ஒரு சாப்டர் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படின்னா அது கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. சரி ஓகே, அப்புறம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அந்த ஃபுல்லா பார்க்கறனா பாருங்க. ஐ மீன் நான் வந்து வீடியோ போடணும்னு சொல்லி நினைக்கிறேன். பட் நான் வந்து தினம் வீடியோ போடணும்னு நினைச்சாலும் வந்து என்னால் வீடியோ வந்து போட முடியல. நான் நைட்டு வந்து யோசிச்சிருப்பேன், ஏன் என்னால் வீடியோ போட முடியல அப்படி சொல்லி யோசிக்கும் போது இப்பெல்லாம் வந்து வீடியோ டைமிங்லாம் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. இப்பெல்லாம் வந்து நார்மலா வந்து 15 நிமிஷம் போடுறேன், இல்லை வந்து 13 நிமிஷம் போடுறேன். அண்ட் தென் டைமிங் அதிகமாகறனால வந்துட்டு என்னால் வீடியோ வந்து கண்டினியூவா கொடுக்க முடியல. இந்த 20 நிமிஷம் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் டே விட்டு ஒன் டே தான் வந்திருக்கும். ஏன்னா வாய்ஸ் ஒரு கொடுப்பேன், ஆனா வந்து என்னால் வந்து கண்டினியூவா கொடுக்க முடியாது. 20 நிமிஷங்கிறது ஒரு 3 மணி நேரம் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் அதனால ரொம்ப நேரம் ஆகுது, 2 சாப்டருக்கே இப்படி ஆகுது. அதனால என்ன யோசிச்சேன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து நான் முன்னாடி மாதிரி ஒவ்வொரு சாப்டர் வந்து போடலாம். ஏன்னா முன்னாடி ஒரு சாப்டர் வந்து வெறும் 5 நிமிஷம் தான் நான் போட்டுட்டு இருந்தேன். இப்பெல்லாம் வந்து ஒரு 8 நிமிஷம் பக்கமா வந்துருச்சு. அதனாலதான் வந்து அப்படி யோசிச்சேன். பட் ஆனா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி இந்த 2 சாப்டர் போடுறேன்னு, அண்ட் அதனால வந்துட்டு எதுக்கு குறைக்கணும் அப்படிலாம் தோணுச்சு. பட் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி 8 நிமிஷம் வீடியோவே போதும் ப்ரோ அப்படி சொல்லி சொன்னீங்கன்னா நான் வேணா ஒவ்வொரு சாப்டர் அந்த தினமும் வந்து கண்டினியூவா போடுறதுக்கு வந்து ட்ரை பண்றேன். அண்ட் ஒரு நாளைக்கு 2 வீடியோ வந்து போட ட்ரை பண்றேன். அது எப்படின்னா எங்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வீடியோ இப்போ வந்து நான் அடுத்த நாள் போகணும்னு ஒரு வீடியோ ரெடி பண்ணி வைப்பேன். அண்ட் அதை தாண்டி இன்னொரு வீடியோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து போட்டு விடுவேன். அண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். இந்த ஒரு வாரமா வந்துட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். பட் எந்த ஐடியாவும் வரல. சரி பழையபடியே போலாம் போ அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா நான் ஃபுல்லா பாத்துட்டேன் ப்ரோ அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் பை பை சொல்யூஷன் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.